டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து நண்பர்களே மீனமிலம் நண்பர்களே, ஃபிஷ் அமினோ ஆசிட். இதை நானே தயார் பண்ணேன் நண்பர்களே. அதை எப்படி தயார் பண்ணேன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு கிலோ அந்த மீன் கழிவுகள் இருக்குல்ல நண்பர்களே, மீன் கழிவுகள் 1 கிலோ வாங்கினோம்னாக்க அதுக்கு ஈக்குவலாக 1 கிலோ வெல்லம் போடணும் நண்பர்களே. மண்டை வெல்லம், தூள் வெல்லம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். நம்ம கடைகளில் போனோம்னாக்க சீப்பாக கிடைக்கும் தூள். அதை 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ வெல்லம் அந்த ரேஷியோட மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நண்பர்கள். கண்டெய்னரில் டைட்டாக போட்டு வச்சிடணும், மூடி வச்சிடணும், ஏற்போகாத அளவுக்கு. 15 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா நொய்த்து வந்து நிறைய சத்தான அந்த அதுக்குவே நுண்ணுயிரெலாம் உபாமல் இருக்கும் நண்பர்களே. அதில் இப்போ நான் இதில் 30 லிட்டர் தண்ணி இதில் வச்சுருந்தேன். அதில் ஒரு 3/4 கிலோ வெல்லத்தை நான் 3/4 லிட்டர் மீன் அமிலத்தை கலக்கி வைக்கேன் நண்பர்களே. கலக்கிட்டு இதை நான் இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஊட்டு போகிறேன் நண்பர்களே. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு 3/4 லிட்டர் ஊற்றினா போதும் நண்பர்களே. ரொம்ப ஊற்றினோம்னாக்க சிந்தி வெளியே வேஸ்ட்டாக போயிடும். 3/4 லிட்டர் ஊற்றணும் நண்பர்களே. சும்மா இலசாக இருந்தாக்க கொஞ்சம் குறைச்சே ஊற்றலாம். ஆமாம், அங்கே வாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 3 லிட்டரு அதுலேருந்து மோந்து வச்சுருக்கேன். கொண்டு போய் ஊற்றலாம் வாங்க. அப்படியே ஊற்ற போகும்போதே நம்ம தோட்டத்தை ஒரு பாரு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஆமாம் நண்பர்களே, மல்லிகை ஊற்றுறேன் நண்பர்களே. மல்லிகை ஊற்றுறேன். அப்புறம் இந்த குப்பரப்பூ ஊற்றுறேன். இந்த பாருங்கள், குப்பரப்பூ ஊற்றுறேன். இன்னும் 5 லிட்டர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 1 லிட்டர் தான் ஊற்றணும்னு நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லினேன் பாருங்களேன். அந்த ரேஷியோவில் ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றினோம்னாக்க கீழே போயிடும் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுக்கும் 1 லிட்டர் தான். இந்த பக்கெட்டில் 5 லிட்டர் இருக்குது நண்பர்களே. ஒவ்வொன்றுக்கும் 1 லிட்டருன்ற ரேஷியோவில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நண்பர்களே சிஸ்டம் ஆஃப் கிவிங் மீன் அமிலம் ஃபார் த பிளான்ட்ஸு. 5 லிட்டர் கொண்டு வந்தேன். 5 கண்ணை ஊற்றிட்டேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸு ஆர் 15 டேஸ் ஒன்ஸு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி மீன் அமிலம் அடிவரமாகவும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் நண்பர்களே. ஸ்ப்ரே பண்ணால் அந்த பூச்சியெல்லாம் வராது. நண்பர்களே, அதுக்காக கண்டிப்பாகவே ஒன்ஸ் இன் எ வீக்கு ஆர் மந்த்லி ட்வைஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸு கண்டிப்பாக